சில காலங்களாக வந்து நிறைய ஆக்டர்கள் வந்து விவாகரத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சாதாரண விஷயமா வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாகவே மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டிலே வந்து சாதாரண விஷயமா வந்து மாறிடுச்சு. ஒரு விவாகரத்து பண்ணுறது வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விஷயமா சொல்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமா ஆயிடுச்சு. அதே முன்னிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து விவாகரத்து வாங்கியிருப்பாரு, அதை அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருப்பாரு. பட் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து தப்பாகவும் சொல்ல வரல. இதில் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். அதாவது வந்து விவாகரத்து வாங்குறது வந்து ஒரு 2 பேரும் ஒற்று போகாத ஒரு நிலையில் இருக்கிறனால தான் விவாகரத்து வாங்குறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதனால தான் வந்து விவாகரத்து வாங்குறாங்க. அதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய யூடியூப் சேனலாக இருக்கட்டும், நிறைய சோசியல் மீடியா இருக்கட்டும், இல்லை ஹேட்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி தப்பாக பேசுறது, இல்லை அந்த மேமை பற்றி தப்பாக பேசுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து தவறாகவே வந்து ஸ்ப்ரெண்ட் பண்ணுறாங்க. அதாவது அவங்களே வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இது எங்கள் 2 பேருக்கு வந்து மனநிலை ஒன்றா இணைக்காத காரணத்தினால வந்து நாங்கள் பிரிகிறோன்னு சொல்லி கொடுத்துருக்கனால வந்து அதை வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை புரிஞ்சுக்காத சில பேர் வந்து தவறான முன்னிலையில் தவறான விஷயங்களை வந்து ஸ்ப்ரெண்ட் பண்ணுறாங்க சோசியல் மீடியா ஃபுல்லாக. இது வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு வியூஸாக பண்ணுறோம், இல்லை ஒருத்தவங்க ஹேட் பண்ணுறதுக்காக பண்ணுறோம்னா வந்து பயங்கரமாக அவங்களுக்கு ஹேட் ஆகும். ஓகேங்களா? அவங்க சாதாரண ஒரு ஆக்டர் தான். மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து காயப்படுத்துறது வந்து மிகப்பெரிய தப்பு. இப்போ நான் எக்ஸாம்பிள் தமிழில் ஒன்று வச்சிருப்பேன், விவாதத்துக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு. இதற்கு வந்து நீங்கள் ஒரு நெகட்டிவாகவே இருக்கலாம், பட் இது எனக்கும் சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் சில உண்மையான விஷயத்தை சொல்கிறதுக்கு சில நெகட்டிவான விஷயத்தை முன்னாடி காட்டுற மாதிரி தான் இருக்குது. அப்போ தான் சில பேர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு திருத்திக்கிங்க. இல்லை காமனாக ஒரு ஆள் வந்து பார்க்குறீங்கன்னா வந்து சில விஷயத்தை கற்றுக்கிட்டு நல்லவங்கிட்ட போய் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அதாவது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஈஸியாக நடக்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் வந்து ஒரு காரணம் இருக்குது. அதனால் வந்து இது விவாகரத்து வந்து ஒரு மனம் ஒத்து போகாத நிலை. ஏன்னா இந்த விவாகரத்து பண்ணாமல் வந்து 2 பேர் வந்து சந்தோஷமாக இல்லாத நேரத்தில் கூட இருக்கலாம். அதனால் விவாகரத்து பண்ணுறது ஒரு நல்ல முடிவு தான். பட் 2 பேருக்கும் ஒத்து போகாதனால விவாகரத்து பண்ணிக்கிறாங்க. இது வந்து அவங்க தனிப்பட்ட விஷயம். இந்த ஒரு நியூஸை வந்து பயங்கரமாக நெகட்டிவாக ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஒரு வீடியோவை போட்டேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.